50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். அரசியல் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம் என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் கெங்காநல்லூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தோல்வி குறித்தும் விமர்சனம் செய்தார். டெல்லியில் நடந்து முடிந்த தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் பாஜக வந்திருக்கு சார். அந்த மத்தியில் நடந்த அந்த தேர்தலோட ரிசல்ட்டை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம் சார்? எங்கே வெதர் ஊருக்கு ஒரு மாதிரியா மாறும். திருவள்ளூர் குழு கொஞ்சம் இருக்கும். அதனால அரசியல் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அங்கே அரசியல் நடக்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஏன்னா சமீப நாட்களாக பெரியாரை பற்றி பேசிட்டு வந்தாங்க. பெரியார் மண்ணில் தான் அந்த தேர்தலே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதன் மூலமா என்ன தெரியும்? அவங்க அவ்வளோ பணம் போயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. டெபாசிட் போகுது வருது எதை பற்றி கவலைப்படாது. அவங்க ஒரு பொழுதுபோக்கு பண்ணுறாங்க. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.